தம்பிட்ட பேர் பேர் குணசிங்கம் கஜேந்திரன், கைவேலி முதலாம் எனது உயரம் வந்து நான் செல்லங்கால உயர ஒரு ஆள் அங்கே எழுதிக்கப்பட்டது. என்ற உயரம் வந்து 7 அடி 2 அங்குலம். நான் இப்போ எனக்கு 2 பிள்ளைகள், அவரோட அவள் படிக்கிறார், மற்ற 3ஆம் ஆண்டு படிக்கிறார். இப்போ நான் வந்து வாழ்வாரமாக இப்போ ஒரு ஆட்டோ தான் போய் ஓடுறேன். இதில் ஓடுற வருமானம் காணும். என்ன மாதம் பெட்ரோல் அடிக்கிற செலவு இருக்கிறாங்க. அப்போ அதனால் நான் 2 பால் மாடு 2 எடுத்துகிட்டு எடுத்துனா அப்போ அதில் வந்து ஒரு வருமானம் பெறும். இந்த வாழ்க்கைக்கு அது ஓகேயா இருக்கும். படிப்பு செலவும் கூட தானே. அப்போ அதால் இதில் போய் வரன்றது கஷ்டம். விலகு மோட்டர் சைக்கிள் ஓடுறது கஷ்டம் தான், ஆட்டோ ஓடுறது கஷ்டம் தான், மடிச்சிருக்கிறது. அப்போ அதால் ஆட்டோ ஒர்க்காக அப்படியே செய்யணும். வழியில் போய் வரன்றதுனா எல்லோரும் கண்டோடு பேர் தெரியாதுன்னு இல்லை நடமாறன்னு சொல்லுவாங்க. எஞ்சார் உயரமாக போகிறது சொல்லுவாங்க. அப்போ போய் டவுன் படி இறங்கினாலே உயரமாக நினைக்கிறேன் போட்டு சில பேர் வந்து போட்டோ எடுக்க கேட்பாங்க, சில பேருக்கு என்னென்ன வளர்ந்து நினைக்க கேட்பாங்க. அப்படி சில பேர் ஜோக்கு அடிப்பாங்க, சில பேர் கப்பியாக கதைப்பாங்க. அப்படி இருக்குது நிலவையில். அதனால் இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வழியில் போய் வர குறைவு எனக்கு எல்லா பக்கத்தில் இப்போ எனக்கு ஓகேயா இருக்குது. அப்புறம் அதால் இப்போ எங்கள் ஏரியாக்குன்றதால பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் தெரியும். வழியிடங்களை போனால் தான் நான் கொஞ்சம் எல்லோரும் உன்னிப்பாக பார்க்குற ஓடுறது இருக்குது. எங்களை தமிழ் ஏரியாக்களை போனால் எங்கள் இப்போ நடைமுறை லைனில் போடணும், லைனாக போகணும். அதே மாதிரி இப்போ பேங்குக்கு போனால் கூட இப்போ நிற்கலாட்டு நான் பயிர் சொன்னால் அதுக்கு அடுத்த ஓடு சொன்னால் கூட அது மனசு கேட்காது. எனக்கு பிற ஆக்கள் லைனில் வைக்க அதில் அவருக்கு கொடுக்குற பிரச்சனை கொடுக்க ஆனால் அவர் கேட்குறதில்ல. அப்போ நாங்கள் மனைச்சல் மாதிரி கேட்குறதில்ல. அப்போ எங்கே போனாலும் லைன்லேயே போய் வருவேன். சில நேரங்களில் கூப்பிட்டு கொண்டு தெரிவிடும். அதே நிலைமையில் நான் இப்போ கொழும்பு, கண்டி, காலி, சேலை ஹாஸ்பிட்டலில் போடலாம் போனது. அது எவ்வளோ சிரமம் இருந்தாலும் எனக்கு ஒன்று தனி மரியாதை சிங்கள ஆக்கள் மத்தியில் இருக்குது. எனக்கு இப்போ அங்கே போனோடனே எவ்வளோ ஆக்கள்னாலும் உடனே முன் மரியாதை முதல் உரிமை தெரிவிடும். அப்படி நான் அதை பிரித்து பார்க்கல தான் அதை சோசியல் சிங்கள மக்கள் பார்க்குறதுக்கும் ஒரு ஜொப்பில் இருக்கிறாங்களும் மற்ற தமிழ் ஆக்கள் ஒரு ஜொப்பு ஏரியாவுக்கு போனாலும் கூட ஒரு பிரச்சனைக்கு நான் முகம் கொடுக்குறோம். அதே மாதிரி இப்போ பஸ்ஸில் போக்குவரத்து செய்யணும்னா பஸ்ஸில் நின்று போயிடாது. இப்போ புல் க்ரௌட்டாக இருக்குது. வேறினா இப்போ ஆக்கள் ஒளிமையாக தான் சீட் கிடைக்கும். வேறு சீட் கிடைக்கிற குறையாக இருக்குது. சில ஆக்கள் கொஞ்சம் இறக்கிங்க அப்படி செட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி தந்தால் இருந்து போடுறேன். பஸ் பயணம் குறைவு நான் இப்போ ஏன்னா யாழ்ப்பாணம் போட லாங் ட்ரிப் நின்று போயிடாது. அப்போ அதுக்காக வேலைக்கு சீட் புக் பண்ணி டூர் பயணம் போட சீட் புக் பண்ணி தான் போடுறேன் நான். எனக்கு அதுவும் இடச்சீட்டுக்கு இருக்கலாம், வண்டிக்கு முன் சீட்டுக்கு இருக்கலாம், பின் சீட்டுக்கு இருக்கலாம். அப்போ தான் கால் மடிச்சு இருக்கலாம். அப்படி தான் புக் பண்ணி போடுறேன் நான்.